வழக்கம் போல் கன்னியர்கள் அமிர்த கங்கையிலே நீராடி கரையேறும் போது அந்த நேரத்தில் மாயவனுடைய சூழ்ச்சியினால் வர்ண பகவான் குளிரை ஏற்படுத்துகிறார். ஒரே குளிர், வர்ணன் பொழிகிறார். குளிர்ந்த காற்று, சாதாரண குளிரப்பா, குளிர் காற்று உடம்பெல்லாம் நடுங்குது. தை மாசம் அம்மிக்கல்ல தூக்கிறமா குளிர், அதே விட கேவலமான குளிர். ஆமா, இப்படி மாயவன் அருளால் குளிர் காற்றும் மழையுமாக வீச ஆமா பார்த்தார்கள் இந்த பெண்கள் எல்லாம். குளிருக்கு ஏற்ப என்னடி செய்கிறது அப்படின்னு அங்கேயும் பார்க்கக்கூடிய நேரத்தில் மகாவிஷ்ணு என்ன செய்கிறாரு, அங்க அக்னியாக எரிந்து கொண்டிருக்கின்றார். அக்னியாக எரிந்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. இல்ல, நெருப்பு தான், தீ தான் இருக்குது. தீ பக்கத்துல போனா நமக்கு கொஞ்சம் வெறுவெறுப்பா இருக்கேன் இல்லடி, அவன் குளிர் மாற இல்லடி, நல்ல கட்டி பிடிப்பண்டி அப்படின்னு சொல்லி இந்த 7 கன்னிமார்களும் போகிறாங்க. அக்கினியை அப்படியே சுற்றி வளைந்து ஆவி பிடித்தார்கள். சரி, பேயா பிடிச்சிருக்கு, சுற்றி வளைந்து நிற்கிறார். அந்நேரம் தீத்தனலாய் என்ற திருமால் ஓங்கார மோகத்தினால் அப்படியே சப்த கன்னியர்கள் வயிற்றிலே கற்பமுற்று உடனே 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். சான்றோர் மக்களை பிறவி செய்ய வேண்டும் என்றுதான் இவர்களுடைய எண்ணம். என்னடி இது வேதனையா இருக்கு, சோதனையாவும் இருக்கு. கன்னியாக இருந்தோமடி, பிள்ளை பெற்றதினால கையில நீரை திரட்ட முடியவில்லையே, நீ கொஞ்சம் திரட்டி பாரு. திரட்ட முடியல, நீ கொஞ்சம் திரட்டி பாருடி. ஐயோ, நம்ம கற்பு எல்லாம் மாறி போச்சுடி, நீ கொஞ்சம் உருட்டி பாருடி. உருட்ட முடியல, திரட்ட முடியல, நீ கொஞ்சம் திரட்டி பாருடி. ஐயோ, கற்பெல்லாம் போச்சு 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 எல்லாம் போச்சு. அப்படியே மண் மீது புரண்டு அழுவார். நம்ம எதை நினைச்சோ வந்தோம், இப்படி ஆகிவிட்டது. அழுது புரண்டார்கள். கையிலைக்கு போக முடியாது. என்ன செய்வது? குழந்தைகளை அப்படியே அந்த இடத்திலே போட்டுவிட்டு சிவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று வந்தார்கள். சரி, முனிவர் இடத்துல சொல்ற, ஏ மாமுனிவனே, எங்கள் கற்பை அழித்ததினால் எங்களை நீர் மாலையிட வேண்டும். மாலையிடவில்லை என்று சொன்னால் விடமாட்டோம். நாங்க எங்க போறோம் தெரியுமா? சிவனை நினைத்து தவம் இருக்க போகின்றோம் என்றார்கள். சரி, 7 பிள்ளைகளுக்கும் கையில எடுக்கின்றார். தேவேந்திரனின் பசுவின் பால் கொடுத்து வளர்த்து வந்தார் மாயவன். சரி, பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேணுமே என்று தேவ சங்கத்தார் அனைவரையும் வரவழைத்தார்கள். எல்லாரும் வந்து சூழ்ந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பிள்ளைகள், சான்றோர்குல மக்கள் அல்லவா? ஆனா சான்றோர்கள் நாடாழ்வார்கள், சானார் சான்றோர் நாடாழ்வா பெயர் வைத்து பத்ரகாளி அம்மா இடத்திலே கொடுக்கின்றார். ஆம்பளை இவரு எங்க வளர்த்துக்கிடுவாரு? ஒரு நாள் பாப்பாரு. ஒரு பிள்ளையாருக்கு 7 பிள்ளைல இருக்கு. 7 குழந்தைகளை நீதான் வளர்க்கணும் தாய், அப்படி என்று அம்மா இடத்தில் கொடுக்க. உயிருக்கு ஏதாவது சேதம் ஆகிவிட்டது என்று சொன்னால் உன்னை சிறையில வைப்பேன். என் மக்களை யாரு சேதப்படுத்துவாங்க? பார்த்து விடுகிறேன். பத்ரகாளி அம்மை இடத்திலே சான்றோர் மக்களை கொடுத்தார். அம்மையானவள் குழந்தையை கையிலே வாங்கி கொண்டு சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து நிருபதராஜனின் 7 மகள்களையும் சான்றோர் மக்களுக்கு திருமணம் முடித்து பேரும் புகழுமாக கோட்டை கொத்தளமெல்லாம் சரி அப்படி வைத்து அரசாண்டு வருகின்றார்களாம். வாழ்ந்து வந்தார்கள். சிவபெருமான் மேல் அடுத்தது கலி என்னை பிறவி செய்ய வேண்டும். சரி, கலி பிறக்க வேண்டும். சிவபெருமான் மேல் உலகத்தார் அனைவரையும் அழைத்து கலியுகத்தை பிறவி செய்ய மகாவிஷ்ணு வரல. அவர் இல்லாமலே குரோணியின் கடைசி சதை துண்டத்திலிருந்து தலைகீழாக கலியன் பிறந்தான். அவனுக்கு துணை வேண்டுமே என்று வலது விலா எலும்பிலே இருந்து ஒரு பெண்ணை பிறவி செய்தார். அவதான் கலிச்சி. கலிச்சி பிறந்து 2 பேரும் வருகின்றார்கள். சிவபெருமானிடத்துல வரம் வாங்குகிறார்கள். பலவித சாஸ்திர வித்தைகளையும் மகாவிஷ்ணுவின் மணி மகுடம் சக்கராயுதம் மரணம் வராமல் இருக்கும் வரத்தையும் பெற்று கலியனும் கலிச்சியும் அப்படியே பட்டைகளோடு அப்படி சந்தோஷமா வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே மகாவிஷ்ணு இதை அழிக்க வேண்டும் அல்லவா? அப்படியே கந்தல் உடை உடுத்தி கையிலே ஆயுதம் எதுவும் ஏந்தாமல் பண்டார கோலம் எடுத்து கலிநீசனை வழி மறைத்தார். இல்லு எங்க போற? எங்க போகிறது? சிவபெருமானிடத்தும் பெற்ற வரத்திலே பாதி வரம் எனக்கு தந்து விட்டு போ. ஐயோ, பாதி உனக்கு கொடுக்கிறதா? இல்லை என்று சொன்னால் உன்னை சபித்து விடுவேன். என்னைக்கு இல்லன்னு என்று சண்டைக்கு வாடா. ஓஹோ, சண்டைக்கு வர முடியுமா? முடியாது. அப்படியா? ஆமா. அப்போ
நீ பெரிய ஆளு, நான் வயசான கிழமை, என்னோட சண்டைக்கு வர முடியாது என்று உனக்கு எண்ணம் இருக்கிறது. சண்டையிட்டு பார்ப்போமடா, என்பலம் உனக்கு தெரியுமடா என்று சரி எவ்வளவோ சொல்லி பார்க்கின்றார். அவரு வரது மாதிரி இல்ல. என் பலத்தை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் சண்டைக்கு வா. ஏ கிழட்டு பண்டாரமே, உனக்கு ஆளும் இல்ல, படையும் இல்ல, ஆயுதம் இல்லையா? உனக்கு கூட நான் சண்டைக்கு வந்தா பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து மதிப்பார்களா? ஐயோ, ஏளனமா பேசிட மாட்டாங்களா? அதெல்லாம் அவமானம், அவமானம். மகாவிஷ்ணு சொல்லுகின்றார், இனிமே எந்த ஆண்டிகளை இடத்திலே நீ வம்பு தும்பு செய்தால் நீ பெற்ற வரமெல்லாம் அழிந்து, அது மட்டுமல்ல நீ இறந்து விடுவ. சத்தியம் எனக்கு செய்து கொடு. அப்படியே கலிநீசன் சத்தியம் செய்து கொடுத்தான். சரி சரி. இந்த சமயத்தை மீறினால் உனதுடைய படை, ராஜ்யம், மனைவி, மக்கள், சுகபோகங்கள் இழந்து உன் உயிர் இழந்து நரகத்துக்கு போவாய். மீண்டும் கலியனிடம் மாயவன் கேட்கின்றார், உன்னிடத்துல மந்திர சக்திகள் தான் நிறைய இருக்கிறது, நீ எதை நினைத்தாலும் உடனே வருமே, ஏன் நீ இப்படி ஒரு இரும்பு ஆயுதத்தை கையில கொண்டு போற? அதுவும் சரிதானே இல்லையா? ஆமா, எதனாலும் நீ வரவழைப்பாயே, ஏன் இந்த வெற்றி இரும்பை ஆயுதமாக ஏந்தி சுமக்கிற? ஏ கலியனே, என் சக்தியால் உனக்கு பணத்தை தருகின்றேன். பணம் என்று உடன் மதி மயங்கிட்டான். கலி பிறந்தா இப்படித்தான், பணம்னா மயங்குவான். அத சாதாரண இரும்பென்றவன் நினைத்தார். சக்கராயுதத்தை மாயவன் கையிலே கொடுத்தான் கலியன். பூமியிலே கால் வைத்தவுடன் நல்லவை யாவும் மறைந்து தீமைகள் ஓங்கி உலகெங்கும் பாவச் செயல்கள், பக்தி இல்லை, சகிப்பு தன்மை, ஆணவம், அகம்பாவம், தீய பழக்கங்கள் எங்கும் பெருகி இருக்கிறதா. இந்த கலி முற்றியதனால் நாடு எங்கும் பேய் மழை பொழிந்தது. ஒரே மழை. மழை என்று சொன்னா கணக்கே சொல்ல முடியாது. மழை பெய்யுது, உலகம் தாங்குமா? எங்க தாங்கும்? இப்படி மழை பொழிந்த காரணத்தினால் சரி ஏரி கோளம் தானோடைந்து வைகை கரை உடைந்திடுமா, வைகை கரையும் உடைந்திடுமா, கரிகால சோழ சான்றோர் மக்களையும் மண் சுமந்து வரவும் அங்கே சொல்லிடுவார், மண் சுமக்க மறுத்ததினால், மண் சுமக்க மறுத்ததினால் சான்றோர் இருவரை கொண்டு விட்டார். மழையால் வைகை ஆற்றிலே அணை கரை உடைந்தது. சான்றோர்கள் 7 பேரையும் வரவழைக்கிறான். இந்த சான்றோர் மக்கள் வந்து ஒரு குட்டை மண் எடுத்து அந்த இடத்தில் போட்டால்தான் அணை நிரம்பும் என்று சொல்லுகிறார்கள். சான்றோர் மக்களை அழைத்து 7 பேரையும் குட்டையிலே மண் சுமக்க சொன்னார். மறுத்தான். குட்டை மண்ணில சுமப்போமா நாங்க? ஏன் சுமக்க மாட்டீங்க? பள்ளி குட்டையில மண் சுமக்க மாட்டோம். ஏன் சுமக்க மாட்டீங்க? சான்றோர் மக்கள் சுமக்க மாட்டோம். அப்படியா? சுமந்தாங்களா? சுமக்கல, மறுத்துட்டான். அதனால கோபம் கொண்டான். என்ன செய்கிறான் பாருங்க மண்ணு. கரிகால சோழன் 2 சான்றோர் மக்களை கொன்னுட்டான். கரிகால சோழன் இப்படி கொன்று விட்டான். இந்த செய்தியை அறிந்த மாயவனானவர் சொக்கராக வேடம் போட்டு பிட்டுக்காக மண் சுமந்து வைகை அணை உடைத்து சரி அப்படியே மீதம் இருந்த சான்றோரை காப்பாற்றி கோபம் கொண்டு ஸ்ரீரங்கம் போய் பள்ளி கொண்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கப்பட்ட தருணத்திலே அங்கே வேதியர்கள் பூஜையை சரிவர செய்யாமல் இது பிடிக்காத மற்றொரு வேதியன்
வேள்வி வளர்த்து அதிலே விழுந்து சாக துணிந்தான். ஏன்னா அவனை பூஜை வைக்க விடல. எப்பா இன்னைக்கு உனக்கு முறை கிடையாதப்பா, நாளைக்கு வா. முறை இருந்தாலும் பூஜை பண்ண விட மாட்டான். பாவப்பட்டவன் விடுவாங்க. கொஞ்சம் வாயும் கையும் இருக்கணும். அப்பந்தான் இனி உள்ள காலத்துல என்ன செய்யலாம், பிழைக்கலாம். இவனால பிழைக்க முடியல. பெருமாளே நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன கதி என்று வேள்வி வளர்த்து வேள்வியில குதிக்க நின்னான். இதிலே ஸ்ரீமன் மகாவிஷ்ணு மனம் வெறுத்து அந்த வேதியனை அழைத்து கொண்டு திருவனந்தம் வந்து கலிநீச மன்னன் கட்டி வைத்தான் பாருங்க அந்த கோயில். ஆமா, அங்கே வந்து பள்ளி கொண்டு அனந்த பத்மநாப சுவாமியாக அவருக்கு சிறப்பான பூஜை செய்து வந்தான் கலிநீசன். அங்கே நல்ல குல சான்றோரை அடக்கி ஒடுக்கி அதிகமான வரியை விதித்து துன்பப்படுத்தி ஆட்சி நடத்துகிறார். கலிநீச மன்னுடைய ஆட்சி சொல்லவே முடியாது, அவ்வளவு கேவலமா ஆட்சி நடத்திருக்கிறான். மக்கள் படும் துயரத்தை பார்த்து மகாவிஷ்ணு கோபம் கொண்டார். கனவுல போய் சொன்னாரு, இதெல்லாம் பண்ணாத, உனக்கு அழிவு. ஆனா கேட்கல. கேட்கறது மனுஷன் சொன்னாலே கேட்க மாட்டான், இறைவன் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான், மனுஷன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த காலங்கள்ல சாதி கொடுமை ரொம்ப அதிகமா இருந்தது. மேல் ஜாதி கீழ் ஜாதி தாழ்ந்தவன் உசர்ந்தவன் என்ற வேறுபாடுக்கு இணையே கிடையாது. இப்படி இருக்கு காலகட்டத்துல இனி என்ன செய்வது? ஆனால் அனந்த பத்மநாப சுவாமியாக திருவனந்தபுரத்திலே இருக்க பிடிக்கல. அங்கும் இருக்க பிடிக்காமல் திருச்செந்தூருக்கு வந்தார். அங்கே தேவர்கள் எல்லோரும் வந்து, மகாவிஷ்ணு வந்த இடத்துலதான் தேவர்கள் எல்லோரும் வருவார்கள். அங்கே வந்து என்ன சொல்வார் பாருங்கள். என்ன சொல்லுவார்? துன்பப்பட்ட சான்றோர்கள் கண்டு வருத்தே முற்றா தேவர்களும் உமையவளோ மகாவிஷ்ணுவிடம் ஏதே சொல்வார். துயரங்களை அண்ணனிடம் சொல்லுவாளா? கைலைக்கு வரவேணோ அண்ணா, கைலைக்கு வரவேணோ, அந்த கலிநீசனை அழிக்க வேணோ. கைலைக்கு வரவேணோ அண்ணா, கைலைக்கு வரவேணோ, அந்த கலிநீசனை அழிக்க வேணோ. மரியாதை இழந்து துன்பப்படும் சான்றோர் மக்கள் நிலைமை கண்டு தேவர்கள் அப்படியே அன்னை உமையவள் எல்லோரும் திருச்செந்தூரிலே சென்று சான்றோர் மக்கள் படுந்துயரத்தை சொன்னார்கள். கலிநீச மன்னனை அழிக்க வேணும், கைலாச மலையிலே அண்ணா வர வேண்டும் என்று அழைத்து வந்து, நீங்க வந்தாதான் கலியை அழிக்க முடியும். அனைத்து விதமான அதிகாரத்தையும் கொடுத்து ஆயுதங்கள் ஏந்தி கலியளிக்க முடியாது. இங்கு இப்படி இருக்க ஸ்ரீமன் மகாவிஷ்ணு திருமணம் செய்ய வேண்டுமே என்று 7 சப்த கன்னியர்களும் தவம் இருந்தார். அங்கே சிவபெருமானை நினைத்து மகாவிஷ்ணு அன்னை உமையவள் வந்து சப்த மாதர்களை பார்த்து மகாவிஷ்ணு சொல்லுகின்றார், நான் பூமியிலே ஸ்ரீமன் வைகுண்டராக அவதரிக்கும் பொழுது உங்களை திருக்கல்யாணம் செய்வேன், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளையும் உங்க கையில கொடுப்பேன் என்று உறுதி கொடுத்தார் மாயவன். அந்த உறுதி கொடுத்து விட்டு மீண்டும் என்ன சொல்லுவார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? அந்த துயரப்படும் சான்றோரை உயர்துடைக்க வேணும் அம்மா, துயரப்படும் சான்றோரை
வேணும். திருச்செந்தூர் கடலுக்குள்ளே நீ மகர சிலையாக மகர சிலையாக என் வரவுக்காக காத்திரு நீ. திருச்செந்தூர் கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே மகரமாக வளர்ந்தே நின்றாள். மக்களை காக்க வேண்டும், கலியளிக்க அவதரிக்க வேண்டும். சரி சரி. தன் மனைவி லட்சுமி தேவியை பார்த்து சொல்லுவார் மகாவிஷ்ணு, மனதிற்கினிய மாதே, நான் மாய கலியை அளிக்க சான்றோர்கள் துயர் தீர்க்க பூமியிலே அவதரிக்க வேண்டும். அதனால் நீ திருச்செந்தூர் கடலிலே மகர சிலையாக வளர்ந்து என் வரவுக்காக நீ காத்திருக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். மகரமாக வளர்ந்திருக்கின்றாள் சிவபெருமான். அம்மை உமையவள் தேவர்கள் கையிலையில் இருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வந்து கலியளிக்க மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரத்திற்காக காத்திருந்தார்கள். முன்னொரு நாள் தேவலோகத்திலே வாழ்ந்திருந்த சம்பூர்ண தேவன் என்னும் முத்துக்குட்டி அவர்கள் தாமரையூரிலே பிறந்து தனது கர்மக்கடனை கழித்து இறைவனால் ஆட்கொள்ளப்படும் நிலையை பெற்றிருந்தார். ஸ்ரீமன் மகாவிஷ்ணு அவரிடம் நான் வைகுண்டராக அவதரிக்க வருகின்ற பொழுது ஆட்கொள்வதாக முன்னர் கொடுத்த வாக்கின்படி அவரை 2 முனிவர்கள் மூலம் வரவைத்து அருள் புரிந்து ஆட்கொண்டாராம். எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குமோ அப்போதெல்லாம் மகாவிஷ்ணு தோன்றி அதர்மத்தை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். திருச்செந்தூர் கடலுக்குள்ளே ஸ்ரீமன் மகாவிஷ்ணு சென்றார். இவர் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள் அன்னை மகாலட்சுமி ஆனவள். அப்படியே மாமோக சக்கரத்தை அவள் மீது வீச 14 லோகமும் மயங்க அன்னை சீதை மயங்க மகரத்துக்குள்ளே சென்ற நாராயணர் தன் மகனை நினைக்கின்றார். தானே மகனாக அவதரித்தார் ஐயா வைகுண்டர். எந்த வருஷம் பாருங்க, கொல்லம் ஆண்டு 1008 மாசி மாதம் 20ஆம் தேதி கிபி 1831 மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தனக்கு தாமே குழந்தையாக அவதரித்து விஞ்சை எனும் உபதேசத்தை வெளிப்படுத்தினார் ஸ்ரீமன் வைகுண்டர். சரி, அப்படியே பிறந்தார், கலியளிக்க பிறந்தார் வைகுண்டர். அம்மை கலைவாணி எடுத்து எப்படி ஐயாவை தாலாட்டுகிறார் வாருங்கள். எப்படி தாலாட்டுகின்றாள்? ஆரிரரிராரோ கண்ணே ஆரிரரி ராரோ தூங்காத கண்களுக்கு எங்கள் ஐயாவுக்கு துரும்பு கொண்டு மையெழுத உறங்காத கண்களுக்கு எங்கள் வைகுண்டருக்கு துரும்பு கொண்டு மையெழுதே
அப்படி தேவாதி தேவர்கள் உணர்த்திய பின்பு விடைபெற்று ஸ்ரீமன் வைகுண்டராக அவதரித்து ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவின் காலிலே விழுந்து வணங்கி நிற்கும் சமயம் தேவர்கள் சொல்லுவார்கள், துன்பத்திலே உள்ள சான்றோர் குல மக்களை காக்க வேண்டுமே என்று அபய குரல் எழுப்பினார்கள். உடனே ஸ்ரீமன் தேவர்களிடம் பதற்றம் அடைய வேண்டாம் என்று சொல்லுகிறார். பதற்றம் அடைய வேண்டாம், நேரம் வருகின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஐயா வைகுண்டர் அவதாரப்பதி திருச்செந்தூர் பதி அவரு அப்படியே பண்டார கோலம், காவி உடை உடுத்தி, கழுத்திலே உத்ராஜமாலை, கையிலே மாத்திரக்கோல், உச்சியிலே ஒரு கொண்டை வைத்து தொண்டு கட்டி பண்டார உருவிலே தட்சிணம் நோக்கி மக்கள் சூழ ஸ்ரீமன் வைகுண்டர் தர்மத்தை காக்க அதர்மத்தை அழிக்க வைகுண்டர் தவத்துக்கு உகந்த தாமரையூர் பதியிலே வருகின்றார். 6 ஆண்டுகள் சிவபெருமான நினைத்து தவம் இருக்கின்றார் ஐயா. அப்படியே 56 தேசத்து மக்களும் தன்னை நாடி வர வேண்டுமே என்று தவத்தில் இருந்தால்தானே எல்லா மக்களும் அவரை நாடி செல்வார்கள். உடனே அப்படியே நினைக்கின்றார், 56 தேசத்து மக்களும் நம்மளை நாடி வர வேண்டும். சாதி எத்தனை? 18 ஜாதி. அப்படியே சாணார், இடையர், வணிகர், துலுப்பட்டர், சூத்திரர், பள்ளர், பறையர், பரவர், இடையர், சாதி 18. எல்லா மக்களும் நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று ஐயாவை நாடி சாமிதோப்பிலே வந்து குவிந்தார்களாம். ஐயாவை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் தீராத நோய்கள் இருந்தால் எப்படி தீர்த்து கொடுக்கிறாரு? மண்ணன் தண்ணீரும் கொடுத்து தீர்த்து வைக்கிறார். ஆமா, பேய் பிடித்தவர்களுக்கு பேயாட்டம் தீர்த்து வைக்கிறார். நோய் என்று வந்தவர்களுக்கு, இல்லை என்று வந்தவர்களுக்கு செல்வத்தை வாரி கொடுக்கிறார். மண்ணன் தண்ணீரை கொடுத்தாலே போதும், வீட்டுல செல்வம் பெருகிட்டே இருக்கும். தீராத நோய் விலகியது. ஆமாம், அவரை எதிரியாக கருதியவர்களுக்கு அழிவு பாதை அமைந்தது. புராணம் உரைக்கிறதா? இப்படி இருக்கின்ற பொழுது வைகுண்டராய் அவதரித்து, வைகுண்டராய் அவதரித்து தட்சிணா பூமிக்கு வந்ததுமே, வைகுண்டராய் அவதரித்து தட்சிணா பூமிக்கு வந்ததுமே, பேய் பிசாசுகளை ஒதுங்கி, பேய் பிசாசுகளை ஒதுங்கி இருக்குமாறு உத்தரவிட்டார். பூமிக்கு வந்ததுமே பேய் பிசாசுகளை எல்லாம் ஒதுங்கி இருக்குமாறு உத்தரவிட்டார். அடுத்து மக்கள் கொடுத்த மிருக பலிகளை ஆகமத்திற்கு விரோதமாக ஏற்று வந்திருந்த எந்த சாமி எல்லாம் பாருங்க, சுடலை மாடன், கட்டையேறி, பலவேசம், ஆசானம் காத்தவராயன் ஆகியோரது பெயர்களை எல்லாம் அப்படி வேற பேர் வைக்கின்றார். கருடராஜன், சிமலராஜன், தேர்த்தகன், துட்டி வீரன், தேர்க்குடையோன் என்று மாற்றி அமைத்து அவர்களிடம் இருந்து முந்தைய சக்திகளையும் பறித்து மாற்று சக்திகள் கொடுத்து தனது வலது பக்கம் ஏவல் சிவாய் தனது கட்டளையை ஏற்று நடப்பவன் என்று பக்கத்திலே ஐயா வைத்துக் கொண்டாராம். கீழ் ஜாதி என்று முத்திரை குத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஆடவர்கள் எப்படி நடப்பாங்க? முழங்காலுக்கு கீழே வேட்டி இருப்பாங்க, எடுத்து இடுப்புல கட்டிடுவாங்க. கூடாதுயா, முழங்காலுக்கு கீழே வேட்டி கட்டக்கூடாது. அங்க வஸ்திரம் தலப்பா கிடையாது, இதெல்லாம் அணியக்கூடாது. பெண்கள் மேலாட போடக்கூடாது. இப்படி பல சட்டம் கலிமன்னன் போட்டிருந்த காலத்திலே அவற்றை மீறி தலப்பா அணிந்து கொண்டு என்னை வழிபட வேண்டும். பெண்கள் தனது மேலாடை மேல் பகுதியை மறைத்து தோழ்ச்சியிலே அணிய வேண்டுமே என்று ஸ்ரீமன் வைகுண்டர் நல் புத்தி போதித்தாரா. இவர் பிறந்த பிறகுதான் இதெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு எங்களுக்கு நல்லது பிறந்திருக்கு. ஆமா,
அதற்கு முன்னாடி கிடையாது. இதெல்லாம் ஐயா வைகுண்டருக்கு தான் இந்த பெருமையே சேரும். யாரு மாத்துனது? ஆமா. எப்படி இருந்திருக்கும்? ஆமா. அது மட்டுமல்ல, மேலும் எப்படி இருந்தது பாருங்கள். எப்படி? தர்மயுகத்தை நிலைநாட்டை அதர்மத்தை அழிக்க விட்டு தான் படைத்த உயிர்களையும் அன்பு செலுத்தி அரவணைத்து ஆடுகிடா கோழி பந்தி பலி கொடுத்து வணங்க வேண்டாம். கிடப்பாரிடம் அன்பு காட்டி தாள கிடப்பாரிடம் அன்பு காட்டி தற்காப்பதை தர்மம் என்றார். வைகுண்டர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தான் படைத்த உயிர்களிடம் அன்பு காட்ட வேண்டுமே என்று ஆடு கோழி பலி கொடுத்து என்னை வணங்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். இவரு பிறந்த பிறகுதான் ஆடுக்கும் கோழிக்கும் வேண்டாம் சுதந்திர வாழ்க்கை இல்லையா? ஆமா. பலிகள் எதுவும் வேண்டாம். இப்படி பல ஒரு மலர் எடுத்து என்ன பூஜித்தாலே போதும். அற்புத பலன்களை நிகழ்த்தி வந்த ஸ்ரீமன் வைகுண்டரின் தவத்தாலும் மக்கள் பயனடைய ஒதுக்கப்பட்டிருந்த மக்கள் மெல்ல மெல்ல தலை நிமிர்ந்து வாழ வழி இவர் தான் தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்கு முன்னாடி தான் ஆலயங்கள்ல போய் வழிபடுறதுக்கே போறாங்க. ஆமா, அது முன்னாடி எந்த கோயில்ல ஆலயங்களை சென்று தாழ்த்தப்பட்டவங்க சாமி கும்பிட முடியாது. என்ன செய்வாங்க? மேல் ஜாதியினர் ஒத்தி போ அப்படின்னே வச்சிருவாங்க, போக விட மாட்டாங்க. இந்நிலையிலே சுசீந்திரத்துக்கு நகர் சோதனைக்கு வந்த மன்னன் மந்திரியிடம் கேட்கிறான். மந்திரி, நம் நாடு ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் நான் சொல்வதையே இங்குள்ள மக்கள் கேட்பார்களா? ஆதலால் எனக்கு எதிரி யாரேனும் இந்த நாட்டிலே இருக்கிறார்களா? சொல் பார்க்கலாம். மன்னா இருக்கிறார். உங்களுக்கு எதிரி ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு எதிரியாக எவரையும் நான் பார்க்கவில்லை. ஆனால் நம் சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்க ஒருவன் இன்னொரு வழிமுறைகளை மாற்றி அமைத்துள்ளான். இன்னொரு வழிமுறை மாற்றி அமைக்கிறாரா என்பது தெரிகிறதா? நமக்கு வரி கொடுத்து நமக்கு தொண்டு செய்து வரும் பெரும் எண்ணிக்கை உடைய சாணார் இனத்தில் பிறந்த ஒருவன் உலகை படைத்து ஸ்ரீமன் நாராயணர் தாமே ஸ்ரீமன் வைகுண்டராக அவதரித்தேன் என்று ஒருவன் இருக்கிறான். ஓஹோ, மக்களை கூட்டு திருட்டுகிறானா? ஆமா. அவன் பக்கம் சேர்க்கிறானா? ஆமா ஐயா. நமக்கு எதிராக வழிவகைகள் செய்து கொண்டிருக்கிறானா? இப்படியாக மேலும் என்ன சொல்வார் பாருங்கள். என்ன? அங்கே பூமியெல்லாம் ஓர் கூட்டைக்குள் அங்கே நாடாள வைப்பேன் என்றார். பூமியெல்லாம் ஓர் கூடைக்குள் பொல்லாத பேர்களையும் அழித்து விடுவேனே என்று அதை கேட்டு கலியரசம் அங்கே மந்திரியை தான் பார்த்தே நிறைய நடந்துட்டு இருக்கு மன்னா. நிறைய நடக்குதா? ஆமா. யார் அவன் எனக்கு எதிராக ஆட்களை கூட்டி அநியாயம் நடத்துபவன்? யாரையா? மன்னா, என்ன? பொல்லாதவர்களை அழைத்து பூமி எல்லாம் ஓர் குடைக்கேல் ஆள வைப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படியா? களிமன்னன் சொல்றான், மந்திரி, கீழ் ஜாதியிலே உள்ள ஒருவன் இப்படி சொல்வதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது. சூட்சம்தான். அதுவும் கீழ் ஜாதியில் சாமி எப்படி தோன்றுவார்? எனக்கு சந்தேகம்.
சாமி சாமி என்று மக்களை ஏமாற்றுகிறார். பொல்லாதவனை அழிக்கிறதுக்கு எந்த ஜாதியில பிறந்தா என்ன இல்லையா? சாமி அப்படி அங்கே தோன்றுவாரோ? கிடையாது கிடையாது. பாருங்க, அத்தனை மக்களையும் கொண்டு போல் திரட்டுகிறார். மண்ணு தண்ணீர் கொடுப்பதாக சொல்லி நோய் தீக்கிறேன் பேர் தீக்கிறேன் என்று பொய்மாட்டம் பித்தலாட்டம் பண்ணுகிறார். எதுவெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா ஆமா. அதனால நீ சொல்றது எனக்கு நம்புறது போல இல்ல. அதனால சாஸ்திரம் தெரிந்த ஒரு ஜோசியனை வரவழைத்து சாஸ்திரத்தை பார்க்கணும். அப்படியா? முடிவு செய்தான். அப்படி வந்த ஜோசியனிடம் கேட்கிறான். சரி ஜோசியனே, என் தர்ம ஆட்சியில் இவனுக்கெல்லாம் இது அநியாயமா தெரியலையா? தர்மாட்சி. ஆமா. என் தர்ம ஆட்சியில் எனக்கு எதிரிகள் யாரேனும் உண்டா என்பதை பார்த்து சொல். அப்படி என்று சொல்ல ஜோசியன் சொல்லுகிறான். அரசே, கலியன் தோஷமானது 7 மண்டலங்களையும் சுற்றி வளைந்து இருக்கிறது. பூமி முழுவதும் பறந்து விரிந்துள்ளது. எனவே அனைத்து தெய்வங்களுக்கு மேலான மகாவிஷ்ணு கோபம் கொண்டு பூமியிலே பிறந்து அதர்மத்தை நிலைநாட்டி தர்மத்தை நிலைநாட்ட ஆட்சியெல்லாம் ஓர்குடைக்குள்ளே கொண்டு வர மானிட பிறவி எடுத்து ஸ்ரீமன் வைகுண்டர் எனும் பெயர் சூட்டி தவசிருந்து கொண்டிருக்கின்றார். அப்படியா? அப்படி என்றால் அவர் பக்கத்தில் இருக்கிறதுல நல்லோர்களை வசப்படுத்தி பக்கத்திலேயே வைத்து அவர்களுக்கு சாகா வரம் தந்து வலிமை மிகுந்தவர்களாக்கி இவ்வுலகை ஆள வருவார் என்பது தற்போதைய நிலை. இப்படி கூறின உடனே என்ன பேசுவான்? ரெண்டாவது ஒரு ஆள் வந்து சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லவே முடியல. இருந்தாலும் இவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமா, என்ன நினைக்கிறான் பாருங்க.